ஹாய், ஐ எம் பவித்ரன் ஃப்ரம் இன்ஃபோதிங் டெக். இன்றைக்கி எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் கமெண்ட் ஆட்டோமேஷன். கமெண்ட் ஆட்டோமேஷன்னா முக்கால்வாசி பேருக்கு என்னென்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமை எடுத்தாலே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை காமிச்சு கமெண்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களை டிஎம்மில் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. டிஎம்மில் வருது பார்த்தீங்களா, அதான் கமெண்ட் ஆட்டோமேஷன். அவங்களே உட்காந்து எல்லாருக்கும் டிஎம்மில் சென்ட் பண்ணுவாங்கன்னா அது கிடையாது, அது ஏஐ தான் பண்ணும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். கமெண்ட் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருந்தாலுமே சில வெப்சைட்டில் நிறைய ஃபீச்சர் இருக்காது. அதே மாதிரி சில வெப்சைட் எல்லாருக்குமே அந்த கமெண்ட் ஆட்டோமேஷன் போகாது. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வெப்சைட் கமெண்ட் ஆட்டோமேஷன் மட்டும்தான் ஃப்ரீ. மற்றபடி வேறு நிறைய ஃபியூச்சர் தான் இருக்கும் அதுலேயே. அதுதான் நீங்கள் அன்லாக் பண்ணணும்னா பேமெண்ட் பண்ணணும். அதேமாதிரி இருக்கிறதுலே பேமெண்ட்டில் கம்மியான ஒரு வெப்சைட்னால் இந்த வெப்சைட்டு தான். தட் வெப்சைட் இஸ் superprofile.bio. டைரெக்டாக உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இமெயில், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் நேம், இந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து முடிச்சுட்டு லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா செட்டப் ஆட்டோ டிஎம்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோ டிஎம்மோட இன்டர்ஃபேஸ் வந்துடும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீலுக்கு கமெண்ட் ஆட்டோமேஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த ரீல் எந்த ஐடியில் போஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியை லாகின் பண்ணோன்னே அந்த ஐடியோட இந்த சூப்பர் ப்ரொஃபைல் அந்த ஐடியோட கனெக்ட் ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைடில் கார்னரில் ஆட்டோ டிஎம்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். டாப் கார்னரில் கிரியேட் ஆட்டோமேஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா போஸ்டாக ரீல் அது மட்டும்தான் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் தான் ஃப்ரீ. அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா போஸ்டோ ரீலும் வரும். அதில் எதுக்கு நீங்கள் கமெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணணுமோ அந்த ரீலுக்குள்ளே போனீங்கன்னா கீவேர்டு கேட்கும். அதாவது கமெண்டில் என்ன டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎம் அவங்களோட டிஎம்க்கு போகணும், அந்த லிங்க்கை அந்த மாதிரி கீவேர்டு செட் பண்ணணும். நான் சும்மா ஏதாச்சும் கொடுத்து வச்சுக்கிறேன். ஆட் கீவேர்டுன்னு இருக்கும். அதை டச் பண்ணிட்டு கீழே எல்லா டிஎம்முக்கும் ஆட்டோ ரிப்ளை பண்ணலாமான்னு கேட்கும். அதை அக்சஸ் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து போயிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது டிஎம்மில் என்ன போகணும் அப்படின்னு வரும். அதாவது டிஎம்மில் இந்த மாதிரி ஹாய், தேங்க்யூ ஃபார் யுவர் அப்படி இப்படின்னு வரும். அது வந்துட்டு அவங்கள அந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வியா அப்படின்னு போட்டு அவங்களோட வெப்சைட் வந்துடும். அது கீழே வந்தீங்கன்னா உங்கள் லிங்க்கு கொடுக்குறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். ஆட் பட்டனோ என்னமோ இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் இன்ஸ்டாவில் ஏதாச்சும் ஒரு லிங்க் சொல்லியிருப்பீங்களா, அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ப்ராசஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி போகும் அப்படின்னு கொடுக்கும். அந்த மாதிரி லிங்க்குன்னு டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மெசேஜில் இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜில் இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் டிஎம்மில் இந்த மாதிரி போகணும்னு அதுவே இன்டர்ஃபேஸ் பண்ணி காமிச்சிடும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். இருக்கிறதுலே இது மட்டும்தான் ஈஸியான வெப்சைட். இந்த மாதிரி கமெண்ட் ஆட்டோமேஷன் சுற்றி பிடிச்ச வேலை இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுறக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த ப்ராசஸை டெஸ்க்டாப் சைட்டில் பண்ணுங்கள். அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானும் அதில் தான் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளை டச் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.